பேசிக்கலா இந்த வீட்டை டீலிங் நடக்குது. டீலிங் நடக்காமலாம் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு டீலிங் நடக்குது. அததான் ராணுவம் பண்ணியிருக்காரு. அதை இன்னைக்கு சொல்றாரு. பேசிக்கலா முத்துக்குமாரன் வந்து அழகா சொன்னாரு. 3 வேளை சாப்பாடு வேணுமா, 3 அட்டென்ஷன் வேணுமானா ராணுவம் வந்து 3 அட்டென்ஷனை சூஸ் பண்ணுவாரு. அதான் ராணுவம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அதான் சொல்லிட்டேனேமா, டீலிங்ன்றத உள்ள போட்டு நிறைய பண்றாங்க. நம்மளுக்கு காட்டுறது இவ்வளவுதான். எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க. இப்ப ரொம்ப சிம்பிள். அண்ணா வந்து அன்ஷிதாவை வந்து நாமினேட் பண்றாங்க. அது டீலிங் கிடையாதா? ஜாக்லின் அந்த விஷயத்த செய்யறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாரும் உடன்பட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் பெட்ரூமை செலக்ட் பண்ணி உள்ள போகும்போது எனக்கு பெட்ரூம் வேணா, எனக்கு உடன்பாடு இல்லைன்னு வெளில உட்காந்து ஒரு அட்டென்ஷன் டேக்கிங்க போட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய இடத்துலயும் நிறைய பிரச்சனைகள் நடக்கும் போதும் எய்தர் இந்த பக்கம் இருப்பாங்க இல்ல அந்த பக்கம் இருப்பாங்க. பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி தனியா இருக்க மாட்டாங்க. அப்பட்டமா இந்த ரஞ்சித் சார் கண்டென்ட்ல பண்ணது, இந்த ஜெஃப்ரி கண்டென்ட்ல பண்ணி ஒரு டிராமா பண்ணது, மத்தவங்களை பண்ணோம்னா அதெல்லாம் டூ மச்சா இருந்துச்சு. அதுல எல்லாம் அப்பட்டமா மாட்டிக்கிட்டாப்ல. அதுல என்ன ஜாக்லின் பெர்ஃபார்மன்ஸ் பண்றா, இது நான் பெர்ஃபார்மன்ஸ், எப்படி நீ ஜாக்லின சொல்லலாம் அப்படின்னு சௌந்தர்யா பண்ணதும் நம்மளுக்கு டெலிவரிட்டியா இருக்கு. ரயான பிரச்சனை வரும்போது போடா குழந்தைன்னு சொல்றாரு. ஆனா அசன் கிட்ட வந்தா மட்டும் அவரு அமைதியா இருக்க அப்படின்றாரு அப்படின்னு அந்த டைலாக இங்க சொல்லும் போது ரயான் இது அது இல்ல யாருடா பஞ்சரிடா ஒரு கண்டென்ட் கரெக்டா போகுதுடா. 1/2 hour பேசுவாங்கடா என் தலைவி. பட்டிமன்ற பேச்சாளர்லாம் சும்மாவாலே. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். 2025ஆம் ஆண்டிற்கான உங்களின் ராசி பலன்களை ஜோதிடர்கள் செல்வி, மகேஷ் ஐயர் மற்றும் முத்துக்குமார் அவர்களை நேரில் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இடம் எல்ஏ ஸ்டுடியோஸ், நுங்கம்பாக்கம், சென்னை. முன்பதிவுக்கு திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்னு சொல்லும் போது விஷால் ஜாக்லின சொல்றாப்ல, பவித்ரா ஜாக்லின சொல்றாப்ல, ரயான் மஞ்சரி முத்துவ சொல்றாப்ல, சவுண்ட் ஜாக்கிய சொல்றாப்ல, அருண் ஜாக்லின சொல்றாப்ல, ரஞ்சித் ஜாக்லின சொல்றாங்க, மஞ்சரி அருண சொல்றாங்க, ராணுவ முத்துவ சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது விஜய் சேதுபதி நிப்பாட்டிட்டார். ராணுவ அங்க வசமா மாட்டிக்கொண்டார். கருத்து சொல்றதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க பண்றதுல தவறுன்னு சொல்லி அவரோட ஒப்பீனியன் வைக்கிறதுல என்ன பிரச்சனை? அப்ப அந்த மனுஷன் எதுவுமே வைக்க, இந்த வீட்டுக்கு அப்ப என்னதான் செய்யணும் அப்படின்னு கேட்கும் போது டப்புன்னு ஆமா சார் கரெக்ட் தான், அப்புறம் நானும் பண்றேன் சார், நானும் அந்த வேலைகளை பண்றேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கும் போது ராணுவெல்லாம் எனக்கு தெய்வத்துக்கு நிகரா தெரிய ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அப்புறம் அவரை பத்தி சில விஷயங்களே புட்டு வைக்கிறாரு. ராணா இப்படினா, ராணா அப்படிதான் அப்படின்னு. அதெல்லாம் எந்த விஷயங்கள்லாம் பண்றேன். சௌந்தர்யா வச்சு நான் வந்து ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கேன், சௌந்தர்யா வச்சு எனக்கான ஒரு அட்டென்ஷனை நான் சீக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத ஓப்பனா ஒத்துக்கும் போது நல்லா இருக்குப்பா. சசிகுமார் சொல்ற மாதிரி ஒரு படத்தை சொல்லுவார் சசிகுமார் சார், உன் நேர்மை எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி இந்த மனுஷன் வந்து உண்மையை ஒத்துக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும்ல. அதுதான் ஆக்சுவலா மேட்ரு. பேசிக்கலா இந்த வீட்டை டீலிங் நடக்குது. டீலிங் நடக்காமலாம் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு டீலிங் நடக்குது. அததான் ராணுவம் பண்ணியிருக்காரு. அதை இன்னைக்கு சொல்றாரு. பேசிக்கலா முத்துக்குமாரன் வந்து அழகா சொன்னாரு. 3 வேளை சாப்பாடு வேணுமா, 3 அட்டென்ஷன் வேணுமானா ராணுவம் வந்து 3 அட்டென்ஷனை சூஸ் பண்ணுவாரு. அதான் ராணுவம். சோ ராணுவம் வந்து இந்த வீட்டுக்குள்ள நான் வந்திருக்கேன், நான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஆக்சுவலா உண்மைதான். அதுல மாற்றுக்கிறது இல்லை. பட் நீங்க தெரியணும்னு நினைக்கிற அந்த தாட் தப்பு கிடையாது. பட் நீங்க எப்படி தெரியணும், நீங்க தெரியறதுக்காக எத்தனை பேரை பலி கொடுக்குறீங்க, நீங்க குட் லைட்ல காட்டுறதுக்கு எத்தனை பேரை பேட் லைட்ல தள்ளுறீங்கன்றதான் மேட்ரு. அதுலதான் உங்க கேரக்டர் வெளில தெரியும். நீங்க தெரியுறீங்களோ இல்லையோ, உங்களை பத்தி வெளியில மக்கள் வந்து ஒரு எடை போடுறதுக்கான ஒரு தராசு மாதிரி அந்த விஷயங்கள் இருக்கும். கரெக்ட் தானே? ஆமா தானே? அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப முத்து அவர்களும் இந்த மாதிரி விஷயங்கள் பேசாங்க. அதே மாதிரி சவுண்டியும் சொல்றாப்ல. உயிர் மூச்சாவே இருக்காங்க சார் இந்த 2 பேரும். என்ன செய்யலான்ட்டு அட்டென்ஷன் சீக்கிங்காகவே சௌந்தர்யா அவர்கள் டாஸ்க் ஆடாம டாஸ்க காலி பண்ணுவாங்க. she is a task spoiler for attention seeking. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதானே நம்ம டெய்லி தினந்தோறும் நம்மளோட எபிசோட்ஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். சம்பந்தமே இல்லாம டான்ஸ் ஆடுவாங்க. பாவம் சௌந்தர்யா இன்னோசென்ட்டா நம்மள பாராட்டதான் செய்யறாரு முத்துக்குமரன். நல்லா ஒத்து கவனிச்சுட்டு தூக்கி போட்டு உடச்சோன அப்படின்னு போன இந்த ஆக்ஷன் இஸ் வெரி கியூட். பாத்தீங்களா, சௌந்தர்யாவை நினைத்தாலே தும்மலில் கூட சவுண்ட் வருங்க. அதுதாங்க எங்க பவர் ஆஃப் சௌந்தர்யா. அதான் சொல்லிட்டேனேமா, டீலிங்ன்றத உள்ள போட்டு நிறைய பண்றாங்க. நம்மளுக்கு காட்டுறது இவ்வளவுதான். எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க.
இப்ப ரொம்ப சிம்பிள் அர்ணவ வந்து அன்ஷிதாவை வந்து நாமினேட் பண்றாங்க, அது டீலிங் கிடையாதா? முன்னாடியே பேசியிருக்கலாம். அப்புறம் உள்ள வரும்போதே அவங்க தெரிஞ்சுதான் வந்தாங்க, அது டீலிங் கிடையாதா? இருந்திருக்கலாம். அப்புறம் சோ டீலிங் தான். ஆனா ராணா வந்து ஒரு படி மேல, தெரியாத டீலிங். ஆனா ராணா வந்து நான் உங்க சட்டையை கிழிப்பேன்னு சொல்ல, நான் வந்து ஒண்ணு செய்வேன், நீங்க கோச்சிக்காதீங்கன்னு தான் சொல்றா. இதே டீலிங்க வந்து சாச்சனா அவர்கள் சிவகுமார் கிட்டயும் போட்டாங்க. சிவகுமார்கிட்ட போய் தேவையில்லாம பேசி சிவகுமார் ஷட்டப்னு சொல்லிட்டு போவாரு, டாஸ்க் 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 அப்படின்னுவாங்களே, ஞாபகம் இருக்கா? அதுவும் முன்னாடியே பேச டீலிங் தானே, சிவகுமார் இன்டர்வியூல சொல்லியிருப்பார். சோ இந்த மாதிரி பல டீலிங்கள் நடக்கதான் செய்யுது. சாரி மக்களே, என்ன பேசிட்டு இருந்தோம்? ஓகே, சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குது. ஆனா முக்காவாசி பேர் வந்து ஜாக்லின் தான் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஜாக்லின் அந்த விஷயத்த செய்யறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் உடன்பட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் பெட்ரூமை செலக்ட் பண்ணி உள்ள போகும்போது, எனக்கு பெட்ரூம் வேணாம், எனக்கு உடன்பாடு இல்லைன்னு வெளில உட்காந்து ஒரு அட்டெண்டன்ஸ் டேக்கிங்க போட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய இடத்துலயும் நிறைய பிரச்சனைகள் நடக்கும் போதும் எய்தர் இந்த பக்கம் இருப்பாங்க இல்ல அந்த பக்கம் இருப்பாங்க, பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி தனியா இருக்க மாட்டாங்க. எனக்கு என்னன்னு இருக்க மாட்டாங்க. அவங்களால நடு வீட்டுல மல்லாக்க படத்தெல்லாம் விட்டத்தை பார்க்க முடியாது, அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா அதுலயும் அட்டெண்டன்ஸ் சீக்கிங் பண்றதுல நம்ம சௌந்தர்யாவை அடிச்சுக்க முடியாது. அந்த மாதிரி டெலிபரேட்லி பண்ண மாட்டாங்க, பண்ணுவாங்க. சரி, இப்ப யார் இந்த வீட்டுல அதை பண்ணலன்னு நினைக்கிறீங்க? ரஞ்சித் சார்ல பெருசா வந்து அருண் தீபக்கும் பேசி சமாளிக்கும் போது அது பேர் என்ன, அந்த எப்பயாச்சும் அன்ஷிதாவும் எல்லாரும் சண்டை போட்டுட்டு அருணும் விஷாலும் சண்டை போட்டு இருக்கும் போது அப்படின்னு பண்ணவர் யாரு? சரி, இந்த 75 நாள்ல அந்த 2 வாட்டி அட்டென்ஷன் சீக் பண்ணிருப்பாரா? மெஜாரிட்டி நம்ம வந்து அதிகப்படியா மெஜாரிட்டியே பண்ணிருக்காரு தலைவன், என்ன பேசுறீங்க? அப்படியா? நான் என்னமோ சரி 2-3 இடத்துலதான் அவர் வந்து தலை காட்டினாரோ, மித்த நேரத்துல எல்லாம் அந்த வீட்டுல எது நடந்தாலும் அவர் பாட்டுக்கு இருப்பாரு. ஜாக்லின் அதை பண்ணிருக்காங்க, அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. பட் ரொம்ப டெலிபரேட்லி ரொம்ப கேவலமா அவங்க பண்ணது வந்து ரியாக்ட் ஆயிருக்குன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல டே 1ல அவங்க அந்த வெளில படுத்து தூங்குவேன்னு சொன்ன அந்த ஒரு கண்டென்ட் தான் எனக்கு அது ஒத்து போகல. மத்தபடி மத்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து ஓகேவா, ரொம்ப கேவலமாலாம் இல்ல, ஓகேவா. ஆனா டெவில் டாஸ்க்ல அவங்க பண்ணது எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கு, தெரிஞ்சிருச்சு வெளியில. ரொம்ப அப்பட்டமா இந்த ரஞ்சித் சார் கண்டென்ட்ல பண்ணது, இந்த ஜெஃப்ரி கண்டென்ட்ல பண்ணி ஒரு டிராமா பண்ணது, மத்தவங்களை பண்ணோம்னா அதெல்லாம் டூ மச்சா இருந்துச்சு. அதுல எல்லாம் அப்பட்டமா மாட்டிக்கிட்டாப்ல. அதுல என்ன ஜாக்லின் பெர்ஃபார்மன்ஸ் பண்றா, இது நான் பெர்ஃபார்மன்ஸ், எப்படி நீ ஜாக்லின சொல்லலாம் அப்படின்னு சௌந்தர்யா பண்ணதும் நம்மளுக்கு டெலிபரேட்டியா தெரிஞ்சு. 2-3 விஷயங்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஓகே, இப்ப என்ன அடுத்து? இப்போ நீங்க சொல்லுங்க, என்ன கேட்டீங்கல்ல இந்த வீட்டுல யார் அந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கே பண்ணலன்னு நினைக்கிறீங்கன்னு, நீங்க சொல்லுங்க யார் அந்த மாதிரி இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாருமே இருந்தாங்க. அதாவது சுத்தமா அட்டென்ஷன் சீக்கிங்க பத்தி கவலையே படாம அந்த வீட்டுக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா நீ யார சொல்லுவீங்க சொல்லுங்க? நான் ரயானா சொல்லுவேன். யாருமே கிடையாதா? பவித்ராவை சொல்லுவேன். ஓகே, அட்டென்ஷன் சீக்கிங்காக அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. ஓகே, மற்றவர்கள் அத்தனை பேருமே அட்டென்ஷன் சீக்கிங்காக சில விஷயங்கள் சில டிராமாக்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே ஓகே, அத உங்களால இல்லைன்னே சொல்ல முடியாது. இருக்கலாம், அதாவது இல்ல அப்படின்றது இருக்கலாம்னு சொல்ல வரேன் நானு. ரைட், ஓகேவா? வேற அப்புறம் சார் அங்கிருந்து நவுந்து நம்ம இப்படிக்கா வந்தோம்னா அன்பு கேப்டன் விஷால் வந்து தாளிக்கப்படுகிறார். அதுதான் அடுத்த கண்டென்ட் இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில. இந்த வாரம் அப்படின்றத 4வது சீசன்ல இருந்து நாம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா,
ஏன்டா அப்படி செய்றீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஆமா கரெக்டா இல்லையா? ஆமா இருக்கும். இருக்கும்போது இந்த அன்பை பற்றி அதிகமாக பேசி வந்த விஷால் கேப்டன்சில ஏன் அவர் இப்படி பண்ணாரு அப்படின்றத எல்லாருக்கிட்டையும் பேசி விசாரிக்கும் போது எல்லாருமே வந்து ஒருதலை பட்சமா இருக்காரு. அசன்னா ஒரு மாதிரி இருக்காப்ல, மத்தவங்கன்னா ஒரு மாதிரி பண்றாப்ல அப்படின்றத வந்து எல்லாரும் வெளிப்படுத்தினாங்க. அதுல மஞ்சரியும் அந்த அந்த கண்டென்ட்டை தூக்கிட்டு வந்து இங்க சொல்றாங்க. இப்ப ரயான பிரச்சனை வரும்போது போடா குழந்தைன்னு சொல்றாரு. ஆனா அசன் கிட்ட வந்தா மட்டும் அவரு அமைதியா இருக்க அசன் அப்படின்றாரு. அப்படின்னு அந்த டைலாக இங்க சொல்லும் போது ரயான் இது அது இல்ல, யாருடா மஞ்சரிடா, ஒரு கண்டென்ட் கிடைச்சா போதும்டா, 1/2 hour பேசுவாங்கடா என் தலைவி, பட்டிமன்ற பேச்சாளர்லாம் சும்மாவாலே. ஓகேவா? அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மஞ்சரி அவர்கள் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் எல்லாருமே சொல்லும் போது அன்ஷிதாவுக்கு வந்து ஒரே கோவம் தப்பு நினைச்சிட்டாங்க. சார் ரொம்ப மோசமா இருக்கு சார் இவங்க பேசுறதெல்லாம் அப்படின்னா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க பேசுங்க. இல்ல சார் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். இல்ல எனக்கு புரியல. ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர் அப்படின்ற மாதிரி லாயர் மாதிரி ஏறி நின்று பண்ண வேலையா எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் இருக்கு, அப்ஜெக்ட் பண்றதெல்லாம் இருக்கட்டும். எதனால அப்ஜெக்ஷன் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அப்ஜெக்ஷனை பத்தி நான் அப்ஜெக்ட் பண்றது இல்ல. பட் அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சரி, நான் விஜய் சேதுபதி சாரும் அவரும் அதை ப்ராசஸ் பண்றதுக்கு டைம் தேவைப்படுதுன்னு ஓகே டேக் யுவர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறாரு. அப்புறம் எல்லாரும் ஒரு ரவுண்ட் வந்தாங்க. அவருக்கு பயம் வந்துருச்சு, இந்த பொண்ணு அட்டேசிக்கு இங்க ஒரு அழுது டிராமா போட்டு விஜய் சேதுபதி அவர்களை கோ அவுட் விஜய் சேதுபதினு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயம். ஓ அந்த ஆடியன்ஸ் அதை கொண்டு வந்து பேசுறீங்களோ? அதை முடிச்சுட்டு எனக்கு வந்தாரு. அதுக்கு சொல்றேன், ஒரு பதட்டம் தான் மனுஷனுக்கு. சரி ஓகே, இதெல்லாம் பண்ணி விஷால் நீங்க வந்து ஒருதலை பட்சமா தான் அதை பண்ணீங்க, இது ரொம்ப தவறா பண்ணீங்க, இது சரியில்லை. அதாவது நேத்து வந்து ஃப்ராடு கேப்டன் அப்படின்னு சொன்ன கண்டென்ட்டை இன்னைக்கு வந்து அவர் எலாபரேட்டா பேசி தவறு அப்படின்னாங்க. எனக்கு புரியுது, விஷாலை பற்றி பேசும்போது ஜீவிகா அவர்களுக்கு தும்மல், அழுகை, விக்கல், இருமல் இது எல்லாம் வரும்னு எனக்கு புரியுது. பட் ஸ்டில் சாரி சார், சாரி. எனக்கு சாரி இல்ல, விஜய் விஷால் சாரியும் கேட்கல. நிறைய பேர் ஜோப்ரோ குறும்படம் போடவே இல்லை. நான் எப்படா சொன்னேன் குறும்படம் போடுவாங்க? நான் கொஸ்டின் மார்க் தான்டா சொன்னேன். குறும்படத்தை பத்தி பேசுவாங்க ஆனா போட மாட்டாங்க. எஸ்கலேட்டரி போடல, கொஸ்டின் மார்க் போட்டேன். குறும்படத்தை பேசினாங்களே தவிர போட்டாங்களா? ஏன்டா அப்படி பேசுறீங்க அப்படின்றதுக்காக தான் போட்டேன். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஷால் என்ன பண்றாப்புல, அவர் பிரேக்கப் போயிடாரு. விஷால் மறுபடியும் உள்ள கூப்பிட்டு வச்சு ஒரே அழுக, அருணை வச்சுக்கிட்டு இவரை வச்சுக்கிட்டு என்ன இப்படி பேசாருன்னு சொல்லி அப்படியே முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப விஜய் சேதுபதி மறுபடியும் உள்ள வந்து விஷால் ஒரு தடவை இங்க பேசி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் உள்ள போய் இதை செய்யக்கூடாது. போன வாரம் நீங்க என்ன சொன்னீங்க அருண் கிட்ட, நம்ம நல்லதுக்கு சொல்றாரு எடுத்துக்கணும், நீங்க இப்ப ஏன் அதை நீங்க செய்ய மாட்டீங்கன்னு கேட்கும்போது ஒரே கிளாப்ஸ். சோ முத்துக்குமரனே பண்ண டிசப்பாயின்மெண்ட் சொன்ன தீபக் அவர்களே ஒரு கேப்டன்சி டாஸ்க், போன வாரம் நடந்த கேப்டன்சி டாஸ்க்ல 1/2 hour போராடி இருந்தாலும் மற்றவர்கள் யாரும் வின் பண்ணிடக்கூடாது, ரஞ்சித் பிரதர் வின் பண்ணிடணும்ன்ற ஒரு ஊக்கத்தோட விளையாட்டதான் நம்மளால பார்க்க முடிஞ்சு. ரஞ்சித் பிரதர் வின் பண்ண உடனே ஒரு சந்தோஷத்துல போய் அவரை கட்டி பிடிச்ச மொமெண்ட்டையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா. அப்ப நம்மளுக்கும் தீபக் பிரதரை பார்த்தா டிசப்பாயின்மெண்ட் தான் இருந்துச்சு. ஒரு 2 ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு கேண்டிடேட்ட தோக்கடிச்சு ரஞ்சித் பிரதரை வின் பண்ண வைக்கணும்ன்ற அந்த எண்ணம் ஏன் அப்படின்ற கேள்விக்குறி வருது இல்ல? அப்ப விட்டு கொடுக்கறது வந்து புதுசு கிடையாது. அப்ப முத்து செய்ததும் தவறு, தீபக் செய்ததும் தவறு. அப்ப தீபக் செய்த தவறை கண்டிக்காம முத்து செய்த தவறை மட்டும் கண்டிக்கிறதுல முத்துவுக்கு நெகட்டிவ் நீங்க நினைச்சீங்கன்னா அது கிடையாது. இது முத்துவின் வாக்குகளை தான் எக்ஸ்ட்ரா வாக்கு. நான் அப்படிதான் பாக்குறேன். இந்த வாரம் வந்து முத்துக்குமரனே வேணும்னே சேனல் வந்து அடிச்சு அவரோட டிஆர்பி ஏத்திருச்சோ அப்படின்ற தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு வந்துச்சு. பட் முத்துக்குமரனுக்கு அதுல ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு அதுல வந்து பெருசா இது பண்ணல, ஆர்கியூ பண்ணல. நான் ஒத்துக்கிறேன் சார், எனக்கு இந்த இது முக்கியம், நான் இது பண்ணிக்கிறேன். அதே மாதிரி
நீங்க சும்மா சும்மா சாரி கேட்காதீங்க முத்துக்குமாரன், நம்மளாம் சும்மா உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பாக்குறது நல்லா இல்ல, உங்களுக்கு நிறைய பேர் கிளாஸ் தட்டுறாங்க அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லிட்டு கடந்து போயிட்டார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். 2025ஆம் ஆண்டிற்கான உங்களின் ராசி பலன்களை ஜோதிடர்கள் செல்வி, மகேஷ் ஐயர் மற்றும் முத்துக்குமாரி அவர்களை நேரில் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இடம் எல்ஏ ஸ்டுடியோஸ், நுங்கம்பாக்கம், சென்னை. முன்பதிவுக்கு திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.